Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய கிராமத்து பாசி பருப்பு பாயசம் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இந்த பாயசத்தை செஞ்சு முடிச்சிரலாம். சுவை ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுவையான எளிமையான முறையில் செய்யக்கூடிய கிராமத்து பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பாசி பருப்பு பாயசம் பண்றதுக்கு 1 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். பாசி பருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு செஞ்சாதான் பாயசம் நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி பாசி பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதனால் அதே கப்பால் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி வேக வச்சாச்சு. வெல்லம் பாசிப்பருப்பு எல்லாமே கலந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை சேர்த்துடலாம். நீங்கள் நெய்யில் கூட வறுத்து சேர்க்கலாம். நான் எப்பொழுதுமே இப்படி தான் சேர்ப்பேன். மேலால் கொஞ்சமாக நெய் விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப சூப்பராக எளிமையான முறையில் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான பாசிப்பருப்பு பாயசத்தை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.